ஹலோ வியூவர்ஸ், நான் இன்னைக்கு பிரியாணி செய்யப்படுறேன். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 அழகு எடுத்திருக்கேன், 2 அழகு எடுத்திருக்கேன். அது ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது நான் பூண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டேன் போதுமான அளவு. ஒரே ஒரு வெங்காயம் தான். நான் கொஞ்சமாக தான் பிரியாணி செய்யப்படுறேன், அதனால் ரொம்ப வெங்காயம் தக்காளிலாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுற போகிறேன். பிரியாணி செய்துட்டு அதுலேயே கிரேவியும் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த பிரியாணி செய்யும்போது ஒரு கிரேவி வரும் பார்த்தீங்களா, அந்த கிரேவியை நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாலுமே பிரியாணி ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைக்கிறது, அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுங்க. அரிசி ஊற வச்சுட்டு கறியை கழுவிட்டு ஃபஸ்ட்டு கிரேவி மாடலில் செய்துட்டு அதுக்கப்புறமா அரிசியை வேக போட்ட வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது பிரியாணி தான். மற்ற சமையலெல்லாம் விட பிரியாணி ரொம்ப ஈஸி. இந்த வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு வச்சுக்கிறேன். தக்காளி பத்தாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பார்ப்போம். எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு இப்போ இந்த இதை எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சி இவ்வளோ போதும். இது பீலர் வச்சு விட்டு கரண்ட் இருக்கும்போதே இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ அதுக்கு அளவு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். வெறும் பிரியாணி செய்துட்டு நேற்றுள்ள மீன் குழம்பு இருக்குது, அதனால் ஒயிட் ரைஸும் பண்ணேன். அந்த அரிசியும் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது பிரியாணியும் ஒயிட் ரைஸும், அடுத்தது நேற்றுள்ள மீன் குழம்பு, அதுதான் சூப்பராக இருக்கும். மறுநாளைக்கு தான் மீன் குழம்பே நல்லாயிருக்கும். அதுவும் சட்டியில் வச்சு வச்சுருக்கேன், நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ நல்லா கழுவிக்கிறேன். பாருங்க, இஞ்சி ரெடி பண்ணிட்டேன்னா அடுத்தது இஞ்சி ரெடி பண்ணிட்டேன்னா இது போதும். அடுத்தது நான் புதினா கட் பண்ணிக்க போகிறேன். புதினா தோலை மட்டும் ஒரே இலைங்களை லீவ்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். புதினாவில் இந்த மாதிரி இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை எடுத்துகிட்டு தான் கழுவணும். இவ்வளோ போதும், ரொம்ப வேண்டாம். இவ்வளோ தான் எடுக்க போகிறேன். இதில் இருக்க இலைகள் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். இதெல்லாம் கழுவணும். சிக்கன் கழுவணும். சிக்கனை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு சிக்கனை ஒரு 2 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பெரிய ஸ்டவ் வச்சுக்கிறேன், வேகட்டும். அது இந்த சிக்கன் வேகத்துக்குள்ள அந்த பாத்திரத்தில் இதெல்லாம் தாளித்து போடுவோம். அரிசியெல்லாம் வேக வைப்போம். ஒரு கனமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். சூடாகிற பாத்திரம். குக்கருக்கு வெயிட் போட்டேன். ஒரு 2 சவுண்டு வரட்டும். சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம், அப்புறம் எண்ணெய் ஆகிடும். கொஞ்சம் ஓகே. நெய் இருந்தால் நெய்யும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் பிரிஞ்சி இலை, நான் இன்னைக்கு லஞ்சு தான் ரெடி பண்ணுறேன். ஒரு ஸ்டாரு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. எப்பவுமே பட்டெல்லாம் அவங்க போட்டு தான் தாளிக்கணும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் பச்சை மிளகாய் அதை போட்டுக்கிறேன். இது 2 சோம்பு. இதே உள்ள வாசனையாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கிறேன். இந்த இதுவும் வெந்துருச்சு, கறியும். கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சள் போட்டுக்கலாம். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலே ஈஸி தான். போட்டு இது சாப்பிடலாம். இது வேகட்டும். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும்.
வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டுட்டு இது கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். நிதானமான பாத்திரத்தில் போட்டால் தான் நல்லா செய்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதுதான் ஈஸியாக ஆகும் வேலை. இந்த பிரியாணி சிக்கன் கிரேவி எது பண்ணும்போதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனையே செம்மையாக இருக்குது. இப்போ நான் இதில் இனிமேல் ஒன்று ஒன்றான மசாலா போடணும். மசாலா போடுறதுல தான் சாப்பாடு டேஸ்ட் வரும். பிரியாணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம போடுற மசாலாவில் தான் இருக்குது அதனோட டேஸ்ட் எல்லாமே. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் இதுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டு அதிகமாகவே. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி அரைச்சி பார்த்தீங்களா, அந்த தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ புதினா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஒன்றா போட்ட வேண்டியதுதான். இதையும் போட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நான் ஏன் இது இவ்வளோ மசாலாலாம் போட்டேன், தக்காளி இவ்வளோ போட்டேன், நான் செய்ய போகிறது கம்மி தான். ஆனால் நான் வந்து இதில் கொஞ்சம் சைட் டிஷ்க்கு கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். கிரேவி கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிறேன். தயிர் போடலாம், லெமன் போடலாம், எது வேணாலும் போடலாம். ஃபைனலாக லெமன் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கறியில் உப்பு போட்டுக்கிறேன், இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கு உப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கழுவி வச்ச அரிசியை போட்டுக்கிறேன். கிரேவி எடுக்கலான்னு பார்த்தேன், அப்போ அதுக்குள்ளே அரிசியை போட்டேன். சரி ஓகே, அதுக்கு தான் நான் சரி ஓகே. மசாலா நிறைய ஆகிட்டுருக்கும். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போ இது ஊற வச்சது தான், இருந்தாலும் இப்போ இந்த கறியில் இருக்க தண்ணியும் போட்டுக்கிறேன், கறியையும் போட்டுக்கிறேன். பிரியாணி தயாராக போகுது. சுவையான சிக்கன் தான் நிறைய இருக்குது அரிசியை விட. கரெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. இப்போ நான் போட்டு இது மூடி போட்டு வச்சிடுறேன். இதிலேயே வேகட்டும். நான் என்ன பண்ண போகிறேன்னா பெரிய ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். இப்போ இதை தூக்கி பெரிய ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ இதில் ஒயிட் ரைஸ் பண்ண போகிறேன். இல்லை, இது மேலே சுடு தண்ணி வச்சு அமுக்கி வைக்கணும், தம் போடணும். அதனால் ஒரு சுடு தண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்டவ்வில். எப்படி வெந்திருக்கு பார்ப்போம். நான் கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கிறேன், சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக வெந்திருக்குங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக அடி பிடிக்குது, லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன்.
கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். லைட்டாக. ஓகே, இந்த தண்ணி போதும். இதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ இந்த சுடு தண்ணி மேலே தம் போடணும். அதுதான் முக்கியமான வேலையே. அப்போ தான் சூப்பராக வெந்திருக்கும். அரிசி உடையாமல் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சுடு தண்ணி ஆகட்டும். நான் தோராயமாக தான் ஊற்றிருக்கேன் தண்ணி, அளந்தெல்லாம் ஊற்றலை. இன்னும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் குழையாது. கொஞ்சம் லைட்டாக லெமன் தேவை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தம் போட போகிறேன். இந்த தண்ணி எடுத்து மேலே வச்சிருக்கிறேன். வச்சுட்டு ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு ஆனியன் ரைட்டா பண்ணிடுவேன். பிரியாணி செம்ம சிம்பிளானது. ஆனியன் ரைட்டா இதுக்கு நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான ஆனியன் ரைட்டா தான். வெறும் வெங்காயமும் உப்பு தயிர் அவ்வளோதான். ஏன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, முட்டை ஆம்லேட் கூட நம்ம சாப்பிடும்போது போட்டுக்கிடலாம். இன்றைக்கி பிரியாணினால் மற்ற ஐட்டம் செய்யலை. ரொம்ப சுலபமாக முடிஞ்சிச்சுப்பா பிரியாணி வேலை. ரெடி பண்ணுறது தான். ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஏற்றி அரைக்கலாம். குக்கரில் பண்ணால் இன்னும் சுலபமாக இருக்கும். நான் வந்து இந்த பாத்திரத்தில் வட்டடுக்கில் பண்ணுறேன். இது 1.5 கிலோ வட்டடுக்கு, 1.5 கிலோவோ 1 கிலோவோ அந்த வட்டடுக்கில் பிடிக்கும். நானாக ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் பண்ணுறேன். 1/2 கிலோ கறியும் போட்டு, கறி அதிகமாக இருக்குது, அரிசி கம்மியாக இருக்குது. அதுதான் ஸ்பெஷல். கறி தான் நிறையா. அதுதான் கொஞ்சம் கிரேவி எடுத்துடலான்னு பார்த்தேன். கிரேவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை போட்டேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஆனியன் ரைட்டாமல் ரெடி பண்ணிட்டேன். என்ன வெங்காயமும் தயிரும் உப்பும் தான், சிம்பிள். என்ன இது கேரட் துருவி போடலாம், வெள்ளை இருக்குது அதாவது குக்கும்பர் அது போடலாம். எது வேணாலும் போட்டு நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா இதெல்லாம் போடலாம். இதை நான் ஆனியன் ரைட்டை வந்து தயிர் போட்டு இப்படி தாளிச்சுப்பேன். இது மிக்ஸ் பண்ணிப்பேன். நல்லா பிசைஞ்சு விட்டேன், நல்லாயிருக்கும் ஆனியன் ரைட்டா. இப்போ நான் வந்து சிம்மில் வச்சேன், சின்ன அடுப்பில் வச்சிட்டேன். இது மேலே இப்படி தம் போட்டுடுறேன். இது சுடு தண்ணி போட்டு நம்ம இப்படி தம் போடும்போது பிரியாணி ரொம்ப நல்லா மேலேயும் வெந்துடும், கீழே அடியில் இருக்க சாப்பாடும் வெந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ தம் போட்டேன்னா கீழே சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதனால் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு மேலே வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டாக சுடு தண்ணி வச்சுட்டேன்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு நம்ம அடுப்பில் செய்யும்போது தணல் எடுத்து போடுவோம். தணல்னால் இந்த கட்டையில் வந்த நெருப்பு அதை எடுத்து போடுவோம். கறியாகும் பார்த்தீங்களா அந்த தணல், அதை போட்டு மேலே தம் போடுவாங்க. ஆனால் இப்போ இதில் ஸ்டவ்வில் நான் பண்ணுறதுனால மேலே சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தம் போடுறது. எப்படி வருதுன்னு பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். என்ன இந்த பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் அடி பிடிக்காமல், சாப்பாடு உடையாமல், அரிசி உடையாமல் வரணும். அதுதான் ஸ்பெஷல் பிரியாணினாலே. அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து முழுசாக உடையாமல் வரணும். அதுக்கு பத்திரமா இப்படி நல்லா கிளறி கொஞ்சம் விடணும். கொஞ்சம் பரட்டி விட்டுருக்கேன். சுவையான பிரியாணி தயார். இன்னைக்கு பிரியாணி, ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, இவ்வளோ தான் இன்றைக்கி. அப்புறம் ஆனியன் ரைட்டா. இன்றைக்கி லஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்குறேன். அரிசி வந்துருக்கா பார்ப்போமா. நல்லா நீளமாக தான் இருக்குது.
நல்லா வெந்திருக்கு. ஓகே, ஒயிட் ரைஸும் ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு பிரியாணி. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். இது நெய்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். சரி, கொஞ்சம் ஆனியன் போட்டா. இப்போ ஒரு முட்டை இருந்ததுன்னா முட்டையும் வச்சுட்டு முட்டை அடிக்கலை நான் இந்த ஆனியன் ரைட்டையும் போட்டு சாப்பிட்டு என்னன்னாலும் நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி வராதுப்பா. செம்ம டேஸ்ட்டு. கறியில் வெந்திருக்கு பாருங்க, நல்லா சூடாக இருக்குது. கறியில் வெந்திருக்கு. நமக்கு நல்ல பஞ்சாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டு.